திருப்பத்தூர்ல புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பல மாதங்களாக பூட்டியே கிடப்பதால நூலக கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அவலம் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சீனிவாசன். கேட்டு பெறலாம். வணக்கம் சீனிவாசன், எதற்காக பல மாதங்களாக பூட்டி கிடக்குது? அங்க இருக்கக்கூடிய அவலங்கள் என்ன? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் கதிரமட்டி கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் புறணமைச்சு தற்போது பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கிறதாகவும், இதனால் ஆரம்ப சுகாதார நிலையம் அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கிற நூலக கட்டடத்தில் இயங்கி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்குது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இதே பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்தான தகவல்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் எப்போ கட்டினாங்க, எவ்வளோ மதிப்பில் கட்டினாங்க, இது ஏன் திறக்காமல் இருக்கிறாங்க? அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்தாங்க. பழமையான கட்டடம் அப்படின்றதுனால பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பாதிப்பு இருக்குது, அபாயகரமாக இருக்குது அப்படின்னால இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு புது கட்டடத்தை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ 1,20,00,000 மதிப்பீட்டில் ஒரு புது கட்டடம் கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சு 5 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்போ என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரு நூலக கட்டடத்துல ஒரு சின்ன இடம், ஒரு ஒரு 15க்கு ஒரு 10 அந்த மாதிரியான ஒரு கட்டடத்துல தான் இப்போ இயங்கிட்டு வருது. எல்லா மக்களுமே அதுல அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க. குறிப்பா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா, இப்போ வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இல்ல சிறுவர்கள், வெளியில இருந்து வர்றவங்க, நோயாளிகள், நிறைய குக்கிராமங்கள் இருக்கு. இப்படியான ஒரு குக்கிராமத்துல இருந்து வர்றவங்க, அந்த இடம் போதுமான வசதி இல்லை. ஒருவேளை இந்த புது கட்டடம் வந்தது அப்படின்னு சொன்னாங்களா, நிறைய வசதிகள் இருக்கும். ஏன்னா கழிப்பறை வசதி, தண்ணீர் வசதி, உள்ள உட்காரத்துக்கு, உறவினர்கள் உட்காரத்துக்கு, இப்படி நிறைய வசதிகள் இருக்கும். 5 மாசம் ஆகுது. ஏன் இன்னும் திறக்கலன்னு தான் தெரியல எங்களுக்கு. 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டிட்டாங்க. கட்டியும் இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது என்றது எங்களுக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு. இது உடனே திறந்தா இந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பேர் என்ன, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்காதனால என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இது கதிரமட்டி ஆரம்ப சுகாதார நிலையம். நாங்கள் இங்கே குழந்தைகளோட எல்லாம் பார்க்குறோம். இங்கே ஹாஸ்பிட்டலு சின்ன நூலக கட்டிடத்தில் தான் இது இயங்குது. அதனால் எங்களுக்கு போதுமான வசதி இல்லை. டாக்டர் வெயிலில் நின்று தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சின்ன கட்டடமாக இருக்கிறதுனால எங்களுக்கு போதுமான வசதி இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு வரவும் இது வழியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கூட்ட நெரிசல் மாதிரி இருக்குது. இந்த கட்டடத்தை திறந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்கள் வராங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப இந்த கட்டடத்தை திறந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு.